ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாஸுங்க. அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும், ஒரு மேனுஃபேக்சரிங் நல்ல ஹை லெவல் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னா இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு நாளோட வருவாய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட இன்கம், அதாவது டிரான்சாக்ஷன் அப்படின்றது நிறைய பிஸ்னஸில் வந்துட்டு பல்காக லாட்டாக ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸோட டிமாண்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற இந்த பிஸ்னஸும் அந்த மாதிரி ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே போல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், நம்மளோட புது சேனல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா முழுக்க வந்துட்டு ஒரு ஃபன்னாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் சேனலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சப்போர்ட் எப்படி நீங்கள் என்பிஎஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் அந்த சேனலுக்கும் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்கும். உங்களை அது வந்து டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக வந்து அந்த சேனல் உங்களை பண்ணவே பண்ணாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த கான்செப்ட்குள்ளே போயிடலாம். நம்ம கிரீஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். கிரீஸ் மேனுஃபேக்சரிங் நம்ம தெரியும் இல்லைங்களா, லூப்ரிகண்ட். எப்படி மனுஷங்களுக்கு வந்து ரத்தம் தேவைப்படுது உடம்புக்குள்ளே ஓடுறதுக்கு நமக்கு வந்து வாட்டர் ரொம்ப முக்கியம். தண்ணி எடுத்துக்கிட்டால் தான் வந்துட்டு ரத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீராக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டர்னு சொல்லலாம், இல்லை வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து தேவைப்படுற பிளட்டுன்னு சொல்லலாம். நம்ம இந்த லூப்ரிகண்ட் அப்படின்றது மிஷினோட பார்ட்ஸ் அப்படின்றது நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா தேய்மானம் உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். ஒன்றோடு ஒன்று உரசி என்னதான் நீங்கள் லூப்ரிகண்ட் வந்து பயன்படுத்தினாலுமே வந்து அந்த தேய்மானம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து மிஷினரிஸில் வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸில் இருக்கும். ஆனால் இந்த லூப்ரிகண்ட்ஸ் என்னென்னா அதோட லைஃபை எக்ஸ்டேண்ட் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் நாள், அதாவது ஒரு 5 வருஷத்தில் அது போக போகுது அப்படின்னா அதை வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை தான் வந்து இந்த கிரீஸ் இருக்கிறது. ஸோ லூப்ரிகண்ட் பொறுத்தளவுக்கு இண்டஸ்ட்ரியில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேறு லெவலில் வந்து இது ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணி தருவாங்க. மெயினாக வந்து இதோட யூனிட்லாம் வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து, அதாவது ஃபேக்ட்ரி செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு குஜராத் அந்த மாதிரி இடத்துங்களில் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ரீபேக்கிங்காக எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்படி வந்து ஒரு ஹியூஜ் லாட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு நாளைக்கே 1 கோடி ரூபா வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான் இது. ஸோ அது வரைக்குமே எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தேவை ரா மெட்டீரியல். ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை. இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதில் என்ன அப்படின்னா, மெயின் ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா லித்தியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் வந்துட்டு மெயினாக இது வந்து பவுடர் ஃபார்மெட்டில் இருக்கவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஆயில். ஸோ இந்த லித்தியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பேஸ் ஆயில் தான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் வந்து இதில் போடுற வந்து ரா மெட்டீரியல்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஆசிட், அதுக்கப்புறம் அடிட்டிவ்ஸ். ஸ்டெரிக் ஆசிட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஏன்னா ஸ்டெரிக் ஆசிட்ன்றது நம்ம இந்த நெய் தீபம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் வீடியோ போட்டிருப்போம். நம்ம கோவிலுங்கள்லாம் நெய் தீபம் வந்து இப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த ஸ்டெரிக் ஆசிட் நான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸ்டெரிக் ஆசிட் எதுக்காக மெயினானா நமக்கு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்காது. கொஞ்சம் வந்து நமக்கு சாலிடாக இருக்கிற மாதிரி அந்த குழப்பு தன்மையை வந்து ஸ்டேபிளாக ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருக்காது. தண்ணி விட்டால் எப்படி ஓடுது அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து அந்த இதை ஆக்காது. ஏன்னா லித்தியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு பவுடர் வடிவத்தில் இருக்கும். அது கூட பேஸ் ஆயில் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் லூப்ரிகண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து ரன்னிங் வாட்டர் மாதிரி லைட்டாக வந்து இருக்கும். ஆனால் இந்த ஸ்டெரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு நல்ல வந்து திக்கண்ட் ஒரு ஏஜென்ட்டாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து அடிட்டிவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. டைஃபெனால்மைன் இந்த ஒரு காம்பவுண்ட்ஸும் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜராக ஆனால் அது வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இந்த 5 ஐட்டம்ஸில் இந்த 4 வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. பேஸ் ஆயில், லித்தியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் ஸ்டெரிக் ஆசிட், அதுக்கப்புறம் அடிட்டிவ்ஸ். இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து மாறியும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் அது அட்லீஸ்ட் உங்களுக்கு இடம் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னாங்க அதில் 1200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஏரியாவாக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா மிஷினரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏரியா போடணும். இது இல்லாமல் ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ்,
அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங், பேக்கிங், சேல்ஸ் இவ்வளோ இடம் நமக்கு வந்துட்டு அந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கேபின்ஸ் வைஸ் ஒதுக்குனா போதும். ஏன்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் இது ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஸோ மார்க்கெட்டிங், சேல்ஸ்க்கு ஒரு கேபின், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ஒரு கேபின், அதுக்கப்புறம் பேக்கிங். ஸோ பேக்கிங்க்கும் நமக்கு ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜும் ப்ரொடக்ஷன் ஏரியா, அதாவது மிஷினரிஸ் வைக்கிறது அந்த இடங்களுக்கு மட்டும் நமக்கு தோராயமாக ஒரு சின்ன ஸ்கேலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். முக்கியமான விஷயம் மிஷின்ஸ். இதுக்கு மிஷின்ஸ் வந்து என்னென்னலாம் தேவை, அது எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்கிங் வந்து இந்த லித்தியம் ஹைட்ராக்சைட் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து அந்த குக்கிங் கேட்டலில் வந்துட்டு நம்ம பேஸ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணணும். ஒரு சர்டைன் டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டும் மெல்ட் ஆகி நமக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து திக்காக வந்துகிட்டே இருக்கும். அந்த அஜிடேட்டர் யூஸ் பண்ணும் போது அது கூட சேர்த்து நம்ம யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மிஷின்ஸில். அது அந்த பம்ப் வச்சு அந்த கெட்டல் வந்து அப்படியே கிளறி விட்டே இருக்கும். எப்படி நம்ம நார்மலாக அல்வா, பால்கோவா இதெல்லாம் வந்து நம்ம கிண்டுறதுக்கு ஒரு மிஷின்ஸ் இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கடாயிலே நடுவில் ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும். இப்படி ஆகிறது மூலயமா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்கஸ் ஃப்ளூயிட் ஒன்று க்ரியேட் ஆகும், நம்மள குழப்பு தன்மை உடையதா. ஸோ அதுதான் பேஸ், அவ்வளோதான் முடிஞ்சது நமக்கு. இந்த இடமே வந்து ப்ராசஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணி கலரிங் அப்படின்றது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க, எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க, க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கலரிங் வேணாலும் நம்ம அதில் கொடுத்துக்கலாம். இது வந்து செமி ஃபினிஷ்டு க்ரீஸாக ஃபஸ்ட்டு ஒரு செட் டெய்லி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது செமி ஃபினிஷ்டு க்ரீஸாக ஒரு செட் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து டெஸ்டிங் லேப், அங்கேயே வந்து உங்களுக்கு டெஸ்டிங் லேபும் வச்சுருப்பாங்க. டெஸ்டிங் லேப் அப்படின்றதுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் கூட போதும். ஜஸ்ட் ஒரு லேப் டெக்னீஷியன். ஏன்னா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்க்கெலாம் கண்டிப்பாக லேப் டெக்னீஷியன் ஒருத்தங்க கூடயே வச்சுருப்பாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சோப்பு, ஷாம்பு, பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம். ஏன்னா அப்பப்போ இந்த பிஹெச் லெவல்லாம் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸில் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தனியாக வெளியே கொடுத்தோன்னா 1000 ரூபா ஒரு ரிப்போர்ட் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா லேப் அவங்களே வச்சுட்டாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 25,000க்கு மேலே வராது. ஸோ அந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸில் அவங்களே டெஸ்ட் பண்ணிப்பாங்க எப்படி குவாலிட்டி இருக்குன்னு. அந்த டெஸ்டிங் முடிஞ்சதும் ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பக்கெட்ஸில் அதை ஃபில் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷனோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் மிஷின்ஸுங்க. இந்த மிஷின்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேஸ் ஆயில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஹீட்டிங் வெசல் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, குவாலிட்டியாக மெட்டலில் வந்து நம்ம வாங்கணும். ஸோ அந்த குவாலிட்டியாக இருந்தால் தான் வந்து அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சருக்கு அந்த பவுடர் வந்து அந்த பேஸ் ஆயில் கூட மிக்ஸ் ஆகும் போது நல்லா உங்களுக்கு வந்து கிளறி விட அந்த வெசல் உங்களுக்கு தாங்கணும். சில இது வந்து டெம்பரேச்சர் தாங்க முடியாமல் கொஞ்ச நாள் கழிச்சு ஓட்ட விடுறது இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ மினிமம் ஒரு நல்ல குவாலிட்டியை நீங்கள் வாங்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா 20,000 ரூபா கூட நமக்கு இந்த மாதிரி வந்து கெட்டல் கலக்கிற மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் குவாலிட்டியை பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் கேட்டல் எதுக்கு அப்படின்னா அது ஃபுல்லாக ஒட்டிடும் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அந்த க்ரீஸ் ஒட்டும் போது அதை ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும். அதுக்காக அப்புறம் ஸ்க்ரூ பம்ப் அதுக்கு தேவை, அதை உள்ளே பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபங்கல் பம்ப் அந்த ஒன்று மிஷின் தேவை. ஃபில்லிங் மிஷின் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ஃபில்லிங் மிஷின், அதுக்கப்புறம் டேப்பிங் மிஷின், டேப் ரேப் பண்ணுறதுக்கு அதை ஃபில் பண்ணி முடிச்சோம். பேட்ச் கோடிங் மிஷின், கண்டிப்பாக பேட்ச் கோடிங் மிஷின் வாங்கிக்கணும். பேட்ச் கோடிங் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இதோட டேட்டு, எக்ஸ்பைரி அந்த மாதிரியெல்லாம் பின்னாடி இருக்கும். அதோட ரேட்டு, அந்த கோடிங்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணாலே அது ஃபுல்லாகவே QR கோட்ஸ்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ஒரு இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. இதை ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் செய்கிறீங்கன்னா 80,000 rupees வரைக்கும் இந்த லூப்ரிகேட் மேக் பண்ணுற ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு இது ஒரு 100 kg கிட்ட ப்ரொடக்ஷன் கொடுக்குங்க. ஸோ ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபுல்லாகவே போகிறீங்க, அதாவது பேக்கிங்லேருந்து ரேப்பிங்லேருந்து எல்லாமே போடுறீங்க ஆட்டோ ஃபில்லிங் அப்படின்னா 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வைக்கணும் இந்த பிளான்ட்டுக்காக. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கே வந்து 50,000 டன்ஸ்க்கு கிட்ட உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இது வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கும். நார்மலாக வந்துட்டு ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல்லே பண்ணுறதா வச்சுக்கலாம். 20 kg பிளாஸ்டிக் பக்கெட், இந்த க்ரீஸ் பக்கெட்டில் வந்து நம்ம பேக்கிங் இப்படி தான் வந்து பேக்கிங் நார்மலாக பண்ணுவாங்க ஒரு மேனுஃபேக்சரிங்காக பண்ணும்போது. ஸோ பர் ஹவருக்கு வந்து ஒரு 100 kg ஃபில் பண்ணுற மாதிரியான மிஷின்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ லேபர்ஸ் தேவை, ஸ்கில்டு அன்ஸ்கில்டு 2 லேபர்ஸுமே நமக்கு தேவை. ஸ்கில்டு வந்து ப்ரொடக்ஷனில் விட்டுருவோம், அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து பேக்கிங்கில் விட்டுருவோம், அட்மினில் விட்டுருவோம். நம்ம லேப் இன்சார்ஜ் ஒரு பர்சன், எலக்ட்ரிசிட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 to 40 நமக்கு கிலோவாட்ஸ் வந்து தோராயமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஸ்மால் ஸ்கேலில் வச்சுருக்கோன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நமக்கு செலவாகும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா. மிஷினரிஸ்க்கு எப்படியும் நம்ம குறைஞ்சபட்சம் எவ்வளோ டைட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு 4 to 5 லட்ச ரூபா கிட்ட மிஷின்ஸ் வந்துடும். ரா மெட்டீரியல் காஸ்ட்
பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரா மெட்டீரியல் தான். ஒரு 5 lakh கிட்ட ரா மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருக்கும். இதே போல் ஒரு பிக் ஸ்கேல் நல்ல ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா 50 lakhs வரைக்கும் உங்களுக்கு மிஷின்ஸ் இருக்குது. ஈவன் 1 crore 2 crore வரைக்குமே வந்து மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ப்ராஃபிட் பர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டன் வரைக்கும் ப்ரொடக்ஷன் நம்மளால் ஸ்மால் ஸ்கேல்லே பண்ண முடியும். ஒரு டன் மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 1 lakhலேருந்து 5 lakhs rupees வரைக்கும் வரும். அதோட ரா மெட்டீரியல் காஸ்ட். ஸோ டெய்லி டிரான்சாக்ஷன் இந்த 1 to 5 lakhs பண்ணுறோன்னா டெய்லி டிரான்சாக்ஷன் 3லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் டெய்லி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதில் ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75,000லேருந்து 3 lakh வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் ப்ராஃபிட். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை டிமாண்டாக உள்ள இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து மேனுஃபேக்சரிங் ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரா மெட்டீரியலோடு சேர்த்து தான் நீங்கள் வந்து கணக்கு எடுக்கணுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட ப்ராஃபிட் கண்டிப்பாக வேறு லெவல் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். லைசன்ஸ் முக்கியமான விஷயம். லைசன்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும். அதே போல் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் என்ஓசி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து என்ஓசி எடுக்கணும். ஸோ அடிட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறோம். எதெல்லாம் கெமிக்கல் ஆட் பண்ணுற இண்டஸ்ட்ரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இங்கே என்ஓசி இந்த ஃபயர் சேஃப்டி இதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஃபயர் சேஃப்டி அப்படின்றது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்கணும். அங்கங்கே விண்டோஸ் வச்சுருக்கணும். எம்ப்ளாயிஸ் வந்து டெம்பரரியாக எக்ஸிட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. அந்த நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் வெப்சைட்குள்ளே போய் பார்த்தாலே அவங்க சொல்லியிருப்பாங்க என்னென்னலாம் வந்து நமக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை. அது ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ரெண்டல் லீஸ்க்கு எடுத்திருந்தால் கூட அந்த டீட்டெயில்ஸ் வச்சு கூட நம்மளால் வந்து என்ஓசி வந்து ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங். இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் கவனம் ரொம்ப செலுத்தணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் மூலயமா வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்டை அவுட் நீங்கள் எடுக்கணும். மேனுஃபேக்சரிங் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்துட்டு நிறைய வந்து தொழிற்சாலைகள் இருக்குது. தொழிற்சாலைகள் அப்படின்றத விட இது எல்லாருக்குமே வந்து ஒரு டீலர்ஷிப்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. 2 wheeler ஆகட்டும் 4 wheeler ஆகட்டும் ஒரு பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னா அந்த பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500,000 ஃபுல்லாக த்ரூ அவுட் இந்தியாவுக்கு வந்து டீலர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. அதில் மேஜரான சிட்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிராண்ட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு 100-200 கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு 2 wheeler எடுத்துக்கங்க. சென்னையில் மட்டுமே எத்தனை அதுக்கு டீலர்ஷிப் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டாலும் அங்கேயே ஒரு 10-15 டீலர்ஷிப்ஸ் வந்துடும். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே சர்வீஸ் சென்டரும் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு இந்த லூப்ரிகன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்படி தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாகவும் டீலர் மூலியமாகவும் பண்ணுறதுனால வந்துட்டு அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஓரளவுக்கு வந்து மார்ஜின் உங்ககிட்ட கேட்பாங்க. ஏன்னா நம்மளோட பிராண்ட் வந்து புதுசு, அதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ ஓரளவுக்கு உங்களோட மார்ஜினை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பிராண்டை வெளியே விடுங்க. உங்களோடது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்றத பேர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக போங்க. ஃபஸ்ட்டு ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா போகுது சூப்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக ஆக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு அழியவே கிடையாது. எப்பயுமே வந்து நல்ல ஒரு லாபம் ஏர்ன் பண்ணி கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.